தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சகரியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் வந்து நிக்கிறான். ஏன் சார் வந்து நிக்கணும்? 3வது வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்ததுனால சாத்தான் வந்து கிளைம் பண்றாங்க, இது என்னுடைய ஆளு, எனக்குரியது அங்க இருக்கிறது என்று சாத்தான் கிளைம் பண்றாங்க. அதுக்கு தான் வலது பக்கத்தில் நிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, ஏன் அந்த தரிசனத்துக்கு கொடுத்தாருன்னா, தேவ பிள்ளைகளே, அநேகருக்குள்ளே இந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கிறது, சாத்தானுக்குரியது இருக்கிறது, அது வெளியே தெரியாது. இருக்கிறதுனால சாத்தான் வந்து போய் நிக்கிறான், இது எனக்குரியது என்று கிளைம் பண்றான் பாருங்க. ஆகவே தான் அந்த இருள். இது யோசுவா பிரதான ஆசாரியன், அவன் அழுக்கு வஸ்திரம், பிரதான ஆசாரிய வஸ்திரம் வெளியேற பெற்றது. ஆனால் இவனோ அழுக்கு வஸ்திரம் தரித்தான். என்ன அர்த்தம்னா, தேசம் சீர்கெட்டு போயிருப்பதை, ஜனங்கள் சீர்கெட்டு போய் அலங்கோலமாய் குறிக்கிறது தான் இந்த அழுக்கு வஸ்திரம். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, 4வது வசனம். மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து ராஜ வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தின பொழுது சாத்தான் காணாம போயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, பக்கத்துல வந்து நிக்கலாம். நம் பலகீனத்தை கண்டு, குற்றத்தை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் ரத்தத்தால விலக்கி நல்ல வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துவார். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். பிரதான ஆசாரியனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார். உங்க வீட்டுக்கு விரோதமா சாத்தான் கிளைம் பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா, உங்க பரிசுத்தத்துக்கு விரோதமா சாத்தான் கிளைம் பண்ணி, இது என்னுடைய ஆள், என்னுடைய இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரத்தம் இறங்கி வருகிறது, உங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறது. இனி உன் குடும்பத்தை உன்னை சாத்தான் கிளைம் பண்ண முடியாது. வலது பக்கத்துல வந்து உட்கார முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா சாத்தானின் சகல சதி நாச மோசங்கள் இப்பொழுதே விலகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.